This video sponsored by BuyMote eShopping. BuyMote eShopping ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணதுமே ப்ளே ஸ்டோருக்கு தான் டைரெக்டாக போகும். ஆப் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்த உடனே உங்களோட கரெக்ட் லொக்கேஷன் கொடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுமே அந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை தான் அந்த ஆப்பில் இருக்குது. ஒரு முறை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் க்ரோஷேட்டில் ஆஃப் டபுள் க்ரோஷேட் எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். க்ரோஷேட்டில் ஸ்லிப் நாட் எப்படி போடுறது, செயின் ஸ்டிச் எப்படி போடுறது, சிங்கிள் க்ரோஷேட் எப்படி போடுறதுன்ற வீடியோ ஏற்கனவே என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். 3 வீடியோவையும் நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோக்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் பார்த்துட்டு பிறகு ஆஃப் டபுள் க்ரோஷேட் போட பழகுங்க. க்ரோஷேட் பழகிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற நார்மல் உள்ளனே யூஸ் பண்ணிக்கோங்க. ஹூக்கு எனி சைஸ் இருக்கலாம். க்ரோஷேட் ஹூக்கு இது போல தான் இருக்கும். இது போல் வாங்கி வச்சு பழகிக்கோங்க. வாங்க ஆஃப் டபுள் க்ரோஷேட் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். ஆஃப் டபுள் க்ரோஷேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்ததும் தேவையான அளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். தேவையான அளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் ஆஃப் டபுள் க்ரோஷேட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஆஃப் டபுள் க்ரோஷேட் போடுறதுக்கு முன்னே ஊசியில் இருக்கிற இந்த லூப்பை கணக்கெடுக்கக்கூடாது. ஊசிக்கு கீழே இருக்கிற லூப்பில் இருந்து தான் கணக்கெடுக்கணும். 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3ஆவதாக இருக்கிற ஸ்டிச்சில் தான் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ரன்னிங் நூல். ஊசியில் நூலை இது போல் மாட்டிட்டு இந்த செயின் ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ள விட்ட பிறகு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மெதுவாக இழுக்கும் பொழுது ஊசியில் 3 லூப் கிடைக்கும். 3 லூப்பில் இருந்து ஊசியை வெளியே இழுக்காமையே அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மெதுவாக 3 லூப் வழியாகவும் வெளியே இழுக்கும் பொழுது ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சாச்சு. ஆஃப் டபுள் க்ரோஷேட் போடுறதுக்காக ஊசியில் ரன்னிங் நூலை மாட்டிட்டு அடுத்ததான் இருக்கிற செயின் ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூல் எடுக்கும் பொழுது ஊசியில் 3 லூப் கிடைக்கும். ஊசியில் மறுபடியும் ரன்னிங் நூலை மாட்டி மெதுவாக 3 லூப் வழியாகவுமே இழுக்கும் பொழுது 2வது ஆஃப் டபுள் க்ரோஷேட் கிடைச்சாச்சு. நம்ம எத்தனை செயின் ஸ்டிச் போட்டு இருக்கோமோ அத்தனை செயின்லேயும் இதே போல் தான் ஆஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுகிட்டே வரணும். க்ரோஷேட் ஸ்டிச் போட்டுட்டு வந்திருக்கோம். இதுதான் ஃப்ரண்ட் பக்கம். செயின் ஸ்டிச்சு எல்லாமே கரெக்டாக தெரியுது தான் ஃப்ரண்ட் பக்கம். இது பேக் சைடு. இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், பேக் சைடு ஒரு மாதிரி இருக்கும். செயின் ஸ்டிச் மேலே தெரிகிறது தான் ஃப்ரண்ட்டு பக்கம். அதை கவனமாக வச்சுக்கோங்க. இதே போல் தான் இந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். எத்தனை செயின்ஸ் போட்டிருக்கிறோமோ அத்தனை ஆஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். எல்லா செயின் ஸ்டிச்லேயும் ஆஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு வரணும். கடைசி 2 செயின் ஸ்டிச் இன்னும் போடாமல் இருக்கேன். அந்த செயின் ஸ்டிச்லேயும் போட்டு முடித்ததுக்கு பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக
இந்த பேட்டர்னை எப்படி திருப்பலான்றத பார்க்கலாம். எல்லா செயின் ஸ்டிச்லேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டு முடித்த பிறகு பேட்டர்ன் இது போல் தான் இருக்கும். ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டோம். இதே ஹாஃப் டபுள் க்ரோஷெட் அடுத்த லைன் போடணுன்னா இந்த பேட்டர்னை திருப்பணும். திருப்பினா தான் நம்மளால் அடுத்த லைன் போட முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக 2 செயின் ஸ்டிச்சு போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் இந்த பேட்டர்னை அப்படியே இந்த முனையை அந்த பக்கமாக திருப்பினா பேட்டர்ன் திரும்பிடும். ரன்னிங் நூலும் அந்த பக்கமாக போயிடும். ஃபஸ்ட் லைனை எப்படி போட்டோமோ அதே போல் தான் இந்த 2 செயின் ஸ்டிச் எதுக்காக போடுறோன்னா ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டுக்கு சமம் இது. அதனால தான் இது செயின் ஸ்டிச் போடுறோம். எப்போவுமே திருப்பும் பொழுது மட்டும்தான் இந்த செயின் ஸ்டிச்சை 2 எக்ஸ்ட்ராவாக போடணும். இப்போ ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்ட மாதிரி நம்ம கணக்கு எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணும். அதுக்காக ஊசியில் நூலை மாட்டிட்டு செயின் ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மெதுவாக இழுக்கும் பொழுது ஊசியில் 3 லூப் கிடைக்கும். மறுபடியும் ஊசியில் ரன்னிங் நூலை மாட்டிட்டு 3 லூப் வழியாகவுமே ரன்னிங் நூலை இழுக்கும் பொழுது ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் கிடைச்சாச்சு. இதே போல் தான் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுகிட்டே வரணும். நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம லைன்ஸ் போட்டுகிட்டே போகலாம். லைன்ஸ் திருப்பும் பொழுது மட்டும் செயின் ஸ்டிச்சு எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டுக்க வேண்டியது தான். க்ரோஷெட்டில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் எப்படி போடலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.